ஹலோ. அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு முறை என்னுடைய வீட்டில் ஒரு பச்சை கிளி இருந்துச்சு. அந்த பச்சை கிளி வீட்டில் இருந்து பறந்து போடாமல் இருக்கிறதுக்கு அந்த அதனுடைய சிறகுகளை சிறிதளவுக்கு அந்த சிறகுகளை கட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அப்போ அது வீட்டோடு இருக்கும், பறந்து போகிறதுக்கு முடியாது இருந்துச்சு. ஏன்னா அது பறந்து குட்டியாக இருந்தது, சின்ன குட்டி. அது தவறி வெளியே போயிட்டு அது மற்ற பறவைங்கள்கிட்ட மாட்டிக்கின்னு அதுக்கு இடைஞ்சல் ஆகக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம வளர்க்கணும்னு ஆசை இருக்கும்போது அது நம்ம வீட்டோடு இருக்கிறதுக்காக அந்த சிறகுகளை மட்டும் கொஞ்ச நாளைக்கு கட் பண்ணி வைக்கலாம், பழகுற வரையும் சொல்லிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அப்பப்போ பாட்டு பாடுறப்ப பச்சை கிளி பாடுதே, பக்கம் வந்து ஆடுதே, என்னை பாரு, உன் துன்பம் பறந்தோடுதே அப்படின்னு. அப்போ அவர் பேர் இந்த மாதிரி, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு அப்படின்ட்டு சில பச்சை கிளியை பற்றி பாட்டுங்களாக இருக்குது. இந்த பச்சை கிளி வந்து வீட்டில் என்னுடைய குழந்தைகளோட நல்லா பழகின்னு இருக்கும். எல்லார் பேரும் சொல்லும். அனிதா அனிதா, மற்றவங்க கூப்பிட்ற மாதிரி அனிட்டான்னு கூப்பிடும். அதே மாதிரி ஒருத்தர் பேரும் அது சொல்லி கூப்பிடும். என்னையும் என்னுடைய குழந்தைங்க கூப்பிட்ற மாதிரி டாடி டாடி டாடின்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இதுவும் டாடின்னு கூப்பிடும். அப்போது என்னுடைய மனைவி கூட மம்மின்னு கூப்பிடுவோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு விளையாடுறது, மேலே ஏறி உக்காந்துக்கும், கை மேலே விரல் மேலே உக்காந்துக்கும், என்கிட்ட பேச்சுன்னு இருக்கோம். எங்கள் கூட அது பேசும். நாங்களும் அதை புரிஞ்சுக்குவோம், அது என்ன சொல்கிறதுன்ட்டு. அந்தளவுக்கு கொஞ்சம் தெளிவாக பேசுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இது வீட்டிலேருந்து அப்படி டேபிள் மேலே அப்படி ஜம்ப் பண்ணி டேபிள் மேலே உக்காந்துக்குது. அப்புறம் டோர் ஓப்பன் ஆகிட்டு இருந்துக்குது. அந்த டேபிள் மேலேருந்து எங்கேயோ ஜம்ப் பண்ணி அப்படி வெளியே போயிட்டுக்குது. வெளியே போயிட்டு காம்பவுண்டு மேலே போயிட்டுக்குது. வெளியே மெதுவாக கொஞ்சமாக பறந்து போயிட்டுக்குது. நாங்கள் எங்கே கிளியை காணோம், அது பேர் லக்ஷ்மி, அது பேர். எங்கே கிளியை லக்ஷ்மியை காணோம் எல்லாம் தேடி இருந்தோம். அன்றைக்கெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல அது. அப்புறம் சரி கை தவறி போயிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்தோம். அடுத்த நாள் நான் ஸ்கூட்டரை எடுத்துக்கின்னு பேங்க் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் பேங்க் இருந்துச்சு, அந்த பேங்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் ஸ்கூட்டரில் போயின்னு இருந்தேன். அங்கே அந்த பேங்க் பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு. அங்கே டாடி எனக்கு கூப்பிடுச்சு. பசங்க கூப்பிட்ற மாதிரியாக இருக்கும். அதே சமயத்தில் இது கூப்பிட்ற மாதிரி எனக்கு தெரியும். அப்புறம் உடனே நான் இறங்கிட்டு கீழே தேடி பார்த்தா ஒரு மரத்து மேலே உக்காந்துக்கினேன். திருப்பம் டாடி என்று கூப்பிடுச்சு. ஏய் லக்ஷ்மி, இங்கே இருக்கிற, காம்னாக்கா ஒரு 2 ஸ்டெப்பு அப்படி வச்சுட்டு டாடின்னு கூப்பிட்டுச்சு. சரி, அதனால் இறங்க முடியலையோ என்ன தெரில. சரி இருட்டு வீடு பக்கத்தில் ஒரு 3வது வீடு தான் என்னுடைய வீடு. அது போய் வச்சுட்டு நான் ஏதாவது ஒரு குச்சி ஏதாவது கட்டிட்டு அது மேலே வைக்கலாம், அது பிடிச்சி வந்துடும் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பெரிய ஸ்டிக்கு பம்பு அதில் அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தால்
அப்புறம் அந்த பேர்டு, அந்த பச்சை கிளி லக்ஷ்மி எங்கேயோ மிஸ் ஆகிட்டுருந்துச்சு. பாருங்கள், நான் அந்த பக்கம் போயின்னு இருக்கும்போது என்னை டேடி டேடின்னு என்னை கூப்பிடுச்சு. எங்கே இருக்குது லக்ஷ்மி குரல் கேட்குதுன்ட்டு பார்த்தாக்கா மருத்துவ கண்ணு டேடி செல்லமாக கூப்பிட்டு, சரி சரி இரு வரேன்ட்டு கூப்பிட்டு அது வரல. நான் போய்ட்டு அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ண வரலாம் சொல்லிட்டு போயிட்டு சீக்கிரமாக தான் வந்தேன். ஒரு பெரிய பாம்பு, அதில் ஒரு குச்சி துணியை கட்டிட்டு அது மேலே உக்காந்துக்கிட்டோம். அது காட்டினா உக்காந்துக்கோ, நம்ம எடுத்து கீழே எரிக்கலான்ட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே அது மிஸ் ஆயிடுச்சு. பாருங்க என்ன அழகாக வீட்டில் எல்லோரும் பேரை சொல்லும், எல்லோரும் கூட சகஜமாக இருந்துன்னு வந்துச்சு. நான் அப்போ வெளியே போகும்போது டேடி டேடின்னு நின்னேன். ரோட்டில் போயிட்டுக்கிற என்னை கூப்பிட்டாரு. அப்போ நான் உடனே பிரேக் போட்டு எங்கே லக்ஷ்மி குரலுக்கு அதை பார்த்தா அப்படி இருந்துச்சு. அது மாதிரி ஒரு கிளி இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கிளி வளர்த்த அனுபவம் இருக்கா? ஓகே.